ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் ஷாப்பிங்கை பற்றி பார்த்துட்டு போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டே டு டேயில் நிறைய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம கடையில் நியரில் இருக்கிற கடையில் போய் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே நமக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம். இது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு. இப்போ காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பருப்பை வந்து நான் 200 பருப்பு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன், துவரம் பருப்பு. இப்போ தாளிப்புக்கு சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து குழம்ப வந்து காய் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுவாங்க. இன்றைக்கி நம்ம தாளித்து ஊற்றிட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ தாளிச்சிட்டு இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறி நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா முள்ளங்கி, கத்தரிக்காய் சேர்த்துருக்கிறேன். முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 5 பல்லளவுக்கு நான் இடித்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மூணு காய் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இதுனாலும் இது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சொரக்காய் இருந்தாலும் சொரக்காய் சாம்பாரும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த 3 வகையான காயை மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்துட்டு வேகிறதுக்காக உப்பு சேர்த்தாச்சு. இது மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் வந்து எந்த பொடியும் நான் சேர்க்கலை, சாம்பார் பொடி மட்டும்தான், அதாவது ஆச்சி சாம்பார் பொடி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். அதுவும் கூடவே மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் துவரம்பருப்பு வேக போடையிலையே நீங்கள் மஞ்சள் தூளையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படி செய்யலை. இப்போ குழம்பு தாளிக்கையிலையே நான் வந்து மஞ்சள் தூளை நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்கேன், நிறைய நான் காய் போட்டு செஞ்சுருக்கிறேன். ஏன்னா முருங்கைக்காய் இருந்தாலே குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், முருங்கைக்காவும் காலியாயிரும். இப்போ நான் இந்த துவரம் பருப்பை இப்போ வந்து ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றியாச்சு. உங்களுக்கு எவ்வளவு குழம்பு கெட்டியாக கொலன்னு வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எந்த ஒரு மிளகாய் தூளும் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. மஞ்சள் தூளும் ஆச்சி சாம்பார் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம காயை வந்து நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு செம்மையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எவ்வளோ வச்சாலும் இந்த குழம்பு வந்து பத்தாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்பலாம் கஷ்டமானதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் இதை வந்து ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சுவையான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லவ் பண்ணி சமைங்க,
லைக் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.